உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? உங்களுக்கே தெரியாம தினமும் உங்களோட குழந்தைங்களுக்கு உணவுன்ற பேர்ல ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி உணவுன்ற பேர்ல ஸ்லோ பாய்சன் தினம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல என்ன மாதிரியான பொருள் இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கேக்கோ இல்ல மாதிரி இந்த மாதிரியான பிஸ்கெட்டோ ஜஸ்ட் நீங்க அடுத்த வாட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பின்னாடி இருக்கிற இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 90% இந்த எல்லா உணவுலையும் கலந்துருக்கிறது பாத்தீங்கன்னா மைதா, வெள்ளை சர்க்கரை, ரிஃபைன்டு ஆயில். ஸோ இது மூணுமே நல்லதா கெட்டதான்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாமே சேர்க்கிறாங்க. இது எல்லாமே உங்க குழந்தைங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுதான் உங்க குழந்தைகள் சின்ன வயசுலேயே உடல் பருமன் ஆகிறதுக்கும் நிறைய சிறு குழந்தைகளுக்கெல்லாம் டயபிட்டிஸ் வரதுக்கு எல்லாமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த உணவுகள் தான். ஸோ இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா உங்க வீட்டிலே ஹெல்த்தியா பிஸ்கெட்ஸோ இல்ல ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஸோ சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹெல்த்தியான உணவு கொடுக்கும் போது தான் பெரியதா ஆன உடனே அவங்க நோய் இல்லாம இருக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் தெரியணும்னு நினைச்சீங்களா, குறிப்பா பேரண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இதை அவங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.